Hello. So today we are at Pasay Central. Okay. ஏன்னா இங்க வந்து Global Indian Expo ஓடிக்கிட்டு இருக்கு. So here I'm going to free 1 ringgit match challenge and 5 ringgit match challenge. Whoever wants to win some money, come here. Okay. I hope I really look good. Okay. Hi, try பண்றீங்களா? Hi. வேற இங்க நிக்க போறேன்னு தெரியல. புத்தமா உள்ளுக்கு போய் காலாச்சாரம் போட்டு வருவேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம். ஹாய், ட்ரை பண்ண போறீங்களா? நீனா? ஓகே, Free match challenge. Yes, want to try? What is that? Yeah, you can. You want to have an easy question or hard question? If you get to answer my question, you get 1 ringgit. Okay. Or hard question, you get 5 ringgit. If you answer wrongly, you won't get anything, yeah? Right. Sure. Which one? For a hard one. 5 ringgit one, huh? Okay. 2 girls were born from the same mother on the same day at the same time in the same place, but they are not twins. How? You must be sisters. But they are not twins. Of course, they are sisters, but they are not twins. Why? Give up? Because they are triplets. Got 3 girls over there. Thank you so much. Okay, easier customer. Easier. 1 times 2 times 3 times 4 times 5 times 6 times 7 times 8 times 9 times 0. Evala. We got our first winner. Okay, thank you so much. So we got our first 1 ringgit winner. Hi, do you want to try free match challenge? You can win 1 ringgit, 5 ringgit. Thank you. முத்துக்கு 5 பொண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு அண்ணன் இருக்காராம். அப்ப மொத்தமா முத்துக்கு எத்தனை குழந்தைங்க? வெரி குட். கேட்டதுங்க. ட்ரை பண்ண போறீங்களா? ஓகே. இல்ல கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் இது. ஓகே, நான் இது இங்க வச்சுக்கலாமா? ஓகே, அப்பாவும் பையனும் காடியில போறாங்க. ஓகே, காடி மரம் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்பா ஸ்பாட்லயே அவுட். பையன் சீரியஸா இருக்கான். ஆம்புலன்ஸ் வந்து பையனை கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுமா. இப்போ டாக்டர் வந்து அந்த பேஷண்ட பாக்குறான். டக்குன்னு ஐயோ என்னால ஆபரேட் பண்ண முடியாத, ஏன்னா இவன் தான் என் பையன்கிறான். எப்படி? அப்பா இறந்துட்டார ஆக்சிடென்ட்ல. டாக்டர் வந்து பார்த்துட்டு இது என் பையன் சொல்றான். அப்ப அது அம்மா. வாழ்த்துக்கள். யாருகிட்ட? டாக்டர் கமிங். Look at the son. He said, "If I cannot operate, why he cannot operate? Because he's my son." எப்படி? ஸ்பிரிச்சுவலா இல்ல. ஐயோ, ஸ்பிரிச்சுவலா இல்ல. நாங்க மேத்ஸ் ப்ரோமோட் பண்றோம். லாஜிக் தான். எல்லாமே வந்து அவங்க பெரிய மரியாதை இல்ல, அவருக்கு அவ்வளவு பெரிய மனசுல இல்ல. தாத்தால சொல்லணும், என் பேரன்ல சொல்லணும். நீங்க கடைசி கேஸ் இல்ல, சர்ச் மாதிரி டாக்டரா இருக்காரா? அப்போ ஓ இறந்தது இல்ல, அது சொன்ன அப்பாதான்.
சித்தப்பா பெரியப்பா அது மாதிரி. ஒரு கேஸ் சும்மா அடிச்சு விடுங்க. கிவாப்பா ஆன்சர் நான் சொல்லிட்டேன்னா கிவாப்பா. ஓகே ஃபாதர் வந்து இறந்துட்டாரு. ஆமா. சன் சீரியஸ் ஆயிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்து ஏறிட்டாரு. ஆமா ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொன்னாரு இது மை சன். ஆமா ஆமா என் பையன் மேல நான் எப்படி ஆபரேட் பண்ணுவேன்? தான் பையன் ஆபரேட் பண்ண முடியாத பார்க்க போனா ஃபேமிலி மெம்பர்ஸ் முடியாத சன் வந்து வளர்த்த பையன். இல்ல கிவாப்பா. ஜீவா ஜீவா. ஏன்னா டாக்டர் அந்த பையனோட அம்மா. இது ஈஸியான கேள்வி, இது கஷ்டமான கேள்வி. எந்த மாதிரி கேள்வி வேணும்? கஷ்டம். கஷ்டம். ஈஸி கஷ்டமா? ஓகே. பையனை பார்த்து என்னால ஆபரேட் பண்ண முடியாது, இவன் தான் என் பையங்கிறான், எப்படி? Give up? Oh no, not easily giving up. No, that's the spirit. Come on. அந்த பையன் கூட்டி போன அப்பா வந்து கிண்டப்பறா. இல்ல உண்மையா அப்பா அவரே கிண்டல் பண்ண போறாரு. அவரோட சொந்த அப்பா. லாஜிக்கலான ஆன்சரா? ரொம்ப லாஜிக்கலான ஆன்சர். சாரி. ஓகே carry on. நான் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கல்லா? எஸ் ஆன்சர் சொல்லவா? ஏன்னா டாக்டர் வந்து அந்த பையனோட அம்மா. அம்மா மறந்து ஓகே ஓகே வாங்க. அது ஒரு இது நீங்க எடுத்துக்கலாம். ஓகேனா? சரி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆஹா. ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஹா. ஆனா ஒருத்தனுக்கு வந்து கை வந்து இதாயிடுச்சு, புட்டுஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. புட்டுஸ் ஆனா அவன் கிட்ட டாக்டர் கிட்ட போனோன்னா வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு கை தரேன், அந்த கை இது பண்ணுங்க அந்த டாக்டர் அந்த கை கொடுக்க முடியவே முடியாதுன்ற. அது என்ன கை வந்து நம்பிக்கையா? அந்த ஒரு கொடுத்துருங்க. வச்சுங்க. ஹாய் ட்ரை பண்றீங்களா? ஃப்ரீ தாங்க. ஒரு உள்ளி 5 உள்ளி நாங்களே கொடுக்குறோம் காசு. நெக்ஸ்ட் கேள்வி. வீடியோ வேணாதான் பரவாயில்ல. வாழ்த்துக்கள். ஜெயிச்சு தாங்க, அதுக்காக நான் காட்டுறேன். யூடியூப் யூடியூப் சேலஞ்சா? ஓகே கேள்வி வந்து முத்துக்கு வந்து 5 மில்லியன். 5 பொண்ணுங்க. 5 பொண்ணுங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு அண்ணன். ஒரு பொண்ணுக்கும் ஒரு அண்ணன். அப்ப முத்துக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? ராங். 5 6 தாண்ட. ஏன்னா 5 பொண்ணுங்கள 5 பொண்ணுக்கு ஒவ்வொரு அண்ணனும் அதே அண்ணன் தானே. அப்போ ஒரு அண்ணன் தான் இருக்கா, அப்ப மொத்தம் 6 தானே. You want easy or difficult? First easy, yeah? Okay. Tamila? Tamil. Okay. காட்டுக்கே ராஜா. இல்ல எக்ஸாம்பிள் தான். காட்டுக்கே ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிங்கம். ஆமா தானே. பென்சில் பாக் இருக்குல்ல, அதுக்கு ராஜா யாரு? காட்டுக்கு ராஜா சிங்கம். பென்சில் பாக் பென்சில் பாக்ஸ்க்கு ராஜா யாரு? அது அந்த மாணவனா? இல்ல. திருவியா? இல்ல. பென்சிலா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எப்படி? தெக்கி பாப்பா. ஓகே ஆன்சர் வந்து ரூலர். ஏன் பாய்? ரூலர் ஆட்சி பண்றவன்ல ரூலரு. காட்டுக்கு ராஜா சிங்கம். ஆமா தானே. ஓகே. அப்ப பென்சில் பாக் இருக்குல்ல, பென்சில் பாக், அதுக்கு ராஜா யாரு? ஓனர் தான். ஓனரா? ஓனர் பென்சில் பாக்ஸ். இல்ல ஓனர் இல்ல. ஓனர் இல்ல. பென்சில் தான். இல்லாட்டி ஏன் பென்சில்? ஏன் டிக் டிக் பென்சில்? ஒரு காரணம் வேணும்ல. இல்ல அவன் இல்ல. டிக் டிக் பென்சில் இல்ல. தீபாப்பா அண்ணா நீங்க? ரூலர் என்ன ரூல் பண்றதுக்கு?
இல்ல இது வந்து டபுள் ஆஃப் நெக்ஸ்ட் என்னது? இது டபுள் ஆஃப் நெக்ஸ்ட் மெசேஜ் வாழ்த்துக்கள்க்கா, வாழ்த்துக்கள். ரூலர் தான். அப்ப வந்து பாருங்க, you want to try? Okay? There's a try like. Sure, கேம். டாக்டர் சொல்றான், டாக்டர் என்னால ஆபரேட் பண்ண முடியாது, இவன் தான் ஏன் பையன்ங்கிறான். எப்படி? பையங்கற இது வந்து இருங்க இது குடும்பத்துல குழப்பையா இருக்கு. சோ இல்ல இல்ல ட்வின்ஸ்னா உங்க அப்பாவோட ட்வினும் அப்பா தான் கூப்பிடுவீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அப்பா கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. இல்ல இது என்ன கனகாடா? கடைசியில நான் ஏற்றி பார்த்த கனவு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எமர்ஜென்சில வந்தாச்சு, ஹாஸ்பிடல் வந்தோடனே டாக்டர் சொல்றாரு இது ஏன் பையன். ஆமா, ஜீவாப்பா நான் ஆன்சர் சொல்றேன்னா தலையிலேயே அடிச்சுப்பீங்க, பரவாயில்லையா? சொல்லுங்க. ஏன்னா டாக்டர் வந்து அந்த பையனோட அம்மா. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டா? கஷ்டமான கேள்வி, ட்ரை பண்ணுங்க. என்னால ஆபரேட் பண்ண முடியாது, இவன் தான் ஏன் பையங்கிறான். எப்படி? இல்ல ஜீவாப்பா, முக்கியமா ஆன்சர் சொன்ன பிறகு நீங்க தான் தலையில அடிக்க போறீங்க. ஏன்னா டாக்டர் வந்து பையனோட அம்மா. காட்டுக்கே ராஜா சிங்கம். பென்சில் பாக் இருக்குல்ல, பென்சில் பாக்கு ராஜா யாரு? பென்சில் யா என்ன பேரு? பென்சில் பாக்ஸ் இல்ல. நீங்க மேபி பாக்ஸ் தான் ராஜா. பாக்ஸா? அந்த பாக்ஸே ராஜாவா? இல்லங்க, ஆன்சர் வந்து ரூலர். ரூலரா? ஏன்? ஏன்னா ரூல் பண்றான்ல அவன் தானே ஆட்சி. இவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்க போறாங்களா? காசு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, கேளுங்க வாங்க. அப்படி நீங்க வந்து நீங்க காசு கொடுக்கணும். அநியாயமா இருக்கு. சரி கேக்குறேன். வாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஆஹா. அந்த ராஜாக்கு 9 பொண்டாட்டி. 9ஆ? பத்தலையா அவருக்கு? சரி. ஆஹா. அந்த ராஜாக்கு எப்படி அந்த ராஜா 9 பொண்டாட்டி. ராஜாக்கு 9 பொண்டாட்டி கல்யாணம். புரியல. ராஜா ஒரு ராஜாக்கு 9 பொண்டாட்டி. ஆமா. ராஜாக்கு 9 பொண்டாட்டி கல்யாணம். ஏன் 9 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாரா? ஆனா அவனுக்கு பசி. ஆமா, பசி. ஏன்னா அவன் நவராஜாவா? நவராசம் பிடிச்சவனா? அப்புறம் நவராச நாயகனா? 9 எதுக்குல? வாரத்துல 1 வச்சாலும் 7 போதுமே, எதுக்கு 9? தெரியல. ஏன்னா ராஜாக்கு அந்த 9 பிடிச்சி. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. எவ்வளவு சின்னதான கேள்வி. இப்படி நான் கேள்வி கேட்டேன்னா அவ்வளவுதான். சத்து டத்து tambah satu datu. Apa jawaban? 2? ஃபுல்லா சொல்லுங்களா? 2 datu. கரெக்டா? ஓகே, வெரி குட். ரெண்டாவது கேள்வி. 2 datu tola satu nene. 2 datu tola satu nene. 2 datu. இதான் உங்க ஃபைனல் ஆன்சரா? ஒரே ஆன்சர் தான் சொல்ல முடியும். ஆமா. tola 1 nene. 2 datu tola 1 nene. 2 datu வந்து video. யாராவது தெரியுமா? ஒண்ணு ஒப்பாட்டி அதான் இருக்குமோ. ஃபைனல் ஆன்சரா? 2 datu. ஓகே, ராங். ஆன்சர் சொல்லிட்டா எல்லாம் அங்க பாருங்க. 2 datu tola satu nene. Nene jatuh.
பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ராஜா யாரு? கார்த்திகே ராஜா சிங்கம். பென்சில் பாக்ஸ் ராஜா யாரு? பென்சில் பாக்ஸ் ராஜா வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும். ஒரே ஆன்சர் தான் சொல்ல முடியுமா? ஐயோ, ஏன்னா பென்சில் பாக்ஸ் அவ்வளவு ஜாமா இல்லையே. பென்சில். ஏன் பென்சில்? ஏன்னா அது பாக்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், பென்சில் பாக்ஸ் தான் சொல்லுவோம். இல்ல, ஆன்சர் வந்து ரூலர். புரியுதா? இவரை நம்ம என்ன பண்ணலாம்? So do you want an easy question or hard question? Easy-ஆ? Okay. தமிழா? Okay, super. கோசம் 8 பார்த்து என்ன சொன்னுச்சு? இல்ல இல்ல இல்ல, கீவாப்பா, கீவாப்ல கோசம் 8 பார்த்து பெல்ட் ஜோக்கா இருக்குன்னு சொன்னா. இந்த கோசம் அப்படில இருக்கும், 8 தான் பெல்ட் போட்டிருக்கானே. யா மொக்கதா மொக்கதா மொக்கதா. நல்லா இருக்கா? Okay, let's go for the hard question la. Okay, இந்த பையனை பார்த்து என்னால ஆபரேட் பண்ண முடியாது, ஏன்னா இவன் தான் என் பையன்ங்கிறான். எப்படி? ஆன்சரா நீங்க கெஸ் பண்ண போறீங்களா? இல்ல, ஆன்சர் வந்து அந்த டாக்டர் பையனோட அம்மா. சூப்பர். இது எப்படின்னா, ஈஸியான கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 வெள்ளி, கஷ்டமான கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா 5 வெள்ளி தரேன். எது ட்ரை பண்ண போற? கஷ்டமா? ஓகே. இது டாக்டர் வந்து ஐயோ இவன் என்னால ஆபரேட் பண்ண முடியாத, ஏன்னா இவன் தான் என் பையன்ங்கிறான். எப்படி? ஒருவேளை அந்த அவங்களோட அம்மா வந்து டாக்டரா இருக்கலாம். வெரி குட். சாரி, வாழ்த்துக்கள். வெரி ஸ்மார்ட். No calculators. Actually, the questions is not here. This is my website. Okay lah. Okay. So, easy la kelli mala. Okay. முத்துக்கு 5 பொண்ணுங்க. முத்துக்கு 5 பொண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். அப்ப முத்துக்கு எத்தனை குழந்தைங்க மொத்தமா? கன்ஃபார்மா? உங்க ஆன்சர் என்ன? 6. கன்ஃபார்ம். 7. Thank you. நீங்க ஏங்க 7 சொன்னீங்க? ஐயோ முத்து சேர்க்காது, முத்துவோட குழந்தைங்க எத்தனை கேட்கிறேன்? பிரமாதம் பிரமாதம். ஓகே, இதான் என்னோட பிளான். ஃப்ரீ 1 ringgit சேலஞ்ச். நான் ஏன் இதை பண்றேன்னா, ஏன்னா 5 வெள்ளி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால 1 ringgit சேலஞ்ச் ட்ரை பண்றீங்களாண்ணே? ஃப்ரீ தானே? சும்மா என்ன ஃப்ரீ? அப்ப உங்களுக்கு எப்படி லாபம் இருக்கும்? எனக்கு லாபம்லாம் இல்லைண்ணே, நான் சும்மா என்னோட இது ப்ரோமோட் பண்றேன் யூடியூப். SPM மேத்தமெட்டிக். ஆமா. இல்ல 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 இல்ல, நான் கேக்குற கேள்வி வந்து சாதாரண கேள்விதான். இல்ல, நம்ம பையன் வந்து இப்பதான் ஸ்டாண்டர்ட் 3 போறான். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு நாங்களே இது வந்து ஆக்சுவலா புதுசா ஆரம்பிக்கிறோம். டியூஷன் சொல்லி கொடுக்குறேன் ஆன்லைன்ல. என்ன புதுசா பண்றோம்னாக்கா, சாப்டரா போறாங்கல்ல, அப்போ சாப்டரா போக போக நாங்க பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்பதான் பிள்ளைங்க வந்து இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
கரெக்டா செஞ்சா காசு கொடுப்போம். இதுல எனக்கு எப்படி லாபம் தானே கேக்குறீங்க. ஆரம்பத்திலே நாங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம் அம்மா அப்பாவை. ஃபார்ம் 1 வந்து 250. அந்த 250 ஒன் டைம் பேமெண்ட் தான், மாசம் கிடையாது. ஒரு வாட்டி கட்டிட்டு அதுல இருக்கிற பாதி காசு, அதாவது 125 உங்க புள்ளிங்களுக்கு தான் வரப்போகுது. சொன்னேன்ல, பிச்சு உங்க காசுல இருந்து தான் நாங்க எடுக்கிறோம். மிச்சம் இருக்கிற காசு வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் அவங்களுக்கு தான் லாபம் பார்க்கணும். எவ்வளவு நாள் சொல்லி கொடுப்பீங்க? புள்ளிங்க ஃபார்ம் 1 இருக்குல்ல, 1 வருஷம். புள்ளிங்க மனசு வச்சா அவங்க 3 மாசத்துல முடிக்கலாம், 6 மாசத்துல முடிக்கலாம், 5 மாசத்துல முடிக்கலாம். அவங்க இஷ்டம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க சீக்கிரமா முடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது. சோ பிள்ளைங்களை நாங்க இன்னும் தூண்டி விடுறோம், சீக்கிரமா முடிங்க. ஃபார்ம் 1 பிள்ளைங்களா? ஃபார்ம் 1 இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும். ஃபார்ம் 2 போறதும் மறுபடியும் 250 கட்டிட்டு. நேம் கார்டு இல்ல, ஆனா இது ஸ்கேன் பண்ணலாம். போன் இருக்கா? இருக்கு. அப்படி இது எப்படி நான் வேற ஆளுங்களுக்கு அனுப்புறது? ஓகே, இது வந்து வெப்சைட் லிங்க். வெப்சைட் லிங்க் தான் இது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணீங்கன்னா லிங்க் திறக்கும். அந்த லிங்க் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அந்த வெப்சைட்ல என் நம்பர் எல்லாம் இருப்பாங்க. கேமரா பண்ணனே வருதானே? வராதா? வரும். அதான் அது பாத்தீங்க. இதான் என்னோட வெப்சைட் குரு. எஸ், வெறும் மேத்தமெட்டிக்ஸ் தான் இப்போதைக்கு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து இப்படி நான் அனுப்புறதா இருந்தா இப்படி அனுப்பணும். யாருக்கு அனுப்புறதா இப்படி அனுப்புவாங்க? கொடுங்க. ஸ்கிரீன்ஷாட் தேவையில்ல. இது கீழே தட்டி 3 இது தட்டிங்கன்னா ஷேர் தட்டிட்டு நீங்க யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம். இதை கீழே பாத்தீங்கன்னா நம்பர் இன்ஸ்டாலா இருக்கும். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 வெள்ளி கொடுக்குறேன். அவ்வளவுதான். 10 வெள்ளியா? நீங்க கொடுங்க. 100 வெள்ளியா? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னாக்கா, நம்மளுடைய சமுதாயம் பாத்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி நம்மளோட சமுதாயம் பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், பிள்ளைங்க வந்து வேற துறை, அவங்க செலக்ட் பண்ற துறை எல்லாமே வந்து மேத்ஸ் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் மேபி வந்து நம்மளோட சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி வந்து மேத்ஸ்க்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குதுல. நம்மளோட மேத்ஸ் அதாவது நம்மளோட சமுதாயத்துல பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல நிறைய கிங்லாம் இருக்காங்க. ஆமா ஆமா குயின்லாம் இருக்காங்க. ஆமா. பட் ஆனா என்னன்னாக்கா, இருந்தும் நம்மளோட ஆளுங்க வந்து ரொம்ப குறைவா தான் இதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. மேத்ஸ்ல என்ன கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாக்கா, மேபி உங்களுமே ஆளுங்க வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா, இல்ல சீரியஸ்லி நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் ஒரு கான்செப்டே வித்தியாசமா இருக்கு. உங்களுமே ஆளுங்க வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி நிறைய இது கிடைக்கும். ஏன்னா இன்னும் நிறைய வந்து டியூஷன் போட மாட்டாங்க, ரொம்ப குறைவா இருக்கு. மேத்ஸ்க்குன்னு நிறைய போட மாட்டாங்க. என்ன பண்ணிடுறாங்க, ஒரே டியூஷன்ல இதுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரே டியூஷன்ல எல்லா பாடமும் இருக்கு, எல்லா பாடமும் படிச்சிருங்க அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க. மேத்ஸ்க்குன்னு தனியா வச்சாங்க அப்படின்னாக்கா மேபி நம்மளோட எல்லாருமே ஒரு நல்ல ஜீனியஸா வரலாம். ஏன்னா மேத்ஸ் எல்லா சப்ஜெக்டும், அதாவது முக்கியமா என்ன சொல்றேன்னாக்கா, மேத்ஸ் வந்து எல்லா துறைக்கும் முக்கியமானது. கணக்கு இல்லாம எதுவுமே இல்லை. இதுதான் விளக்கம். எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் இருக்கு. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டருக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு, ரைட்டா? ஒரு பிசினஸ் செய்யறதுக்கும் அது வந்து நீங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா எடுத்தீங்க ஒரு பிசினஸ்க்குனாலுமே அதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா மெஷர்மெண்ட் இருக்கு. அதனால கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கைகளை பிடிச்சி வச்சுக்கங்க. வெரி குட். வாவ், அண்ணன் சூப்பரா பேசிருக்காங்க. மேத்ஸ், ஆமா, எல்லா அடிப்படையே மேத்ஸ் தானே. என்றதே மேத்ஸ் தான். நம்ம விரல் 10 அதுவும் மேத்ஸ் தான். ரொம்ப நன்றி. இந்த கடைக்கு வாங்க. J3 Naturals. ஓகே, சோ தேங்க் யூ गाइस. இவனால ஆபரேட் பண்ண முடியாது, ஏன்னா இவன் தான் ஏன் பையன்ங்கறான். எப்படி என் பேய் வந்து போனாங்க அப்பா. பேய்ல இல்லங்க, பேய் விட்டுருங்க. மோடி சொன்னாங்க டாக்டரோட அந்த காடியில போனது அப்பாவும் பையனும் தான். மேபி வேற பையனை கூட்டி வந்திருக்கலாம். வேற அதே பையன் தான். அந்த பையனுக்கு 2 அப்பாவா இருக்கலாம். கொஞ்சம் விளக்குங்களேன், அவருக்கு எப்படி 2 அப்பா வந்துச்சுன்னு. அவங்க அம்மா 2 கல்யாணம் பண்ணிருக்கோம். ஐயோ இல்லடா, ஒரு அப்பா. நானே ஜோக்கா சொல்றேன், நீங்க வேற. மோடி சொல்லுங்க கேள்வி. வர முடியுமா? எப்படி அவங்க அப்பா டாக்டரா இருக்கும். அப்ப அங்க செத்து போனது அப்பா தான் இறந்துட்டாரு. அவங்க அப்பா செத்து போனா எப்படி டாக்டரா வருவாரு? அவங்க அப்பா அதான் கேக்குறேன் எப்படின்னு.
அப்பா இறந்தாரு அந்த ஆவி வந்து அந்த டாக்டர் ஆவிலாம் இல்லைங்க, நீங்க முதல்ல இருந்தே ஆவிலே இருக்கீங்க, வேணாங்க ஆவியை விட்டுருங்க. ஜீவாப்பா, ஏன்னா அந்த டாக்டரு அந்த பையனோட அம்மா. என்னடா நீங்க ஆமா அப்பா இந்த கேள்வி ஒரு 4 பேர் நான் கேட்க முடியும். ஓகே கேளுங்க. எத்தனை பேர் கேட்டீங்க இந்த மாதிரி கேள்வி? ஆ? எத்தனை பேர் கேட்டீங்க? ஐயோ, ஒரு 3 நேரமா நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னும் லீக் ஆயிருக்கும். இந்த கேள்வி போய் கேட்டு பாரு, இன்னும் அவங்களுக்கு பதிலா தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு முட்டா பையன். ஏய் விளையாட வரீங்களா ஏய் எஸ் லக்கனா. அக்கா விளையாட போறேன் So you don't mind, huh? நீ ஒரு சைனா நான் ஒரு சைனா அதுக்கப்புறம் நீ ஒரு சைனா நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம். Here I'm playing Happy Family with some strangers. That's life, man. So far இது success ஆன்னு கேட்டா success ஆன்னு தெரியல, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னைக்குள்ள vlog அவ்வளவுதான். And இதுதான் நான் போட போறேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருக்கு எடிட் பண்ண. இப்போ மணி வந்து 8:20. 8:20. I thought of being here until 10, but the crowd is not helping. அதே crowd தான். Actually crowd வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது கடைசி நாள்னால. It's fun, everything is fun. I get to meet a lot of people actually, a lot of networking and things. So yeah. Okay, so that's it for today. I'll see you on my next vlog. Take okay.